ஓம் சக்தி தாயே எல்லாம் செய்தம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவர்கள் அதை உபயோகப்படுத்திமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு புதுவிதமான ஒரு கையோட அமைப்பை போட்டிருக்கோம். போர்டுக்கு வந்துருவாங்க. அதாவது இந்த கை ஒரு ஆண் 35 வயதோடைய நபருடையது. திறமையால் முன்னேறக்கூடிய சகலமும் செய்யும் அமைப்பு. இதுக்கு நிறைய தலைப்பு கொடுக்கலாம். இந்த கையை பாருங்க. நீங்க இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு, சரிங்களா? இந்த கையை பார்த்தோன்னா நமக்கு எதுவுமே புரியாது. இந்த கையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. முடிஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க கேஷ் பண்ணி நீங்க உங்க வாழ்க்கையில உங்க கையை பாருங்க. இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்ததுன்னா அவருக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கும், வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னுக்கு வருவார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். பாயிண்டா இன்னைக்கு ரொம்ப இதுக்கெல்லாம் வளவலாம் கிடையாது. கரெக்டாக பாயிண்டோட பேசிடுவோம். அப்போதான் சீக்கிரம் முடிக்க முடியும். இப்போ நம்ம கையை பாருங்க. இது இடது கை, இது வலது கை. இவருக்கு ஆயில் ரேகை 2 கையிலுமே சிறப்பாக இருக்கு. ஆயில் பலமாக இருக்கிறது, செவ்வாய் ரேகை இருக்கிறது, ஆரோக்கிய ரேகை செல்வாக்கு ரேகை இருக்கிறது. இந்த சுக்கிரன் வீடு நல்லா இருக்கு சார். சுக்கிரன் நல்லா இருக்கார். சுக்கிரன் வீடு நல்லா இருக்கு, ஆசை நல்லா இருக்கு, ஆயில் நல்லா இருக்கு, பலம் நல்லா இருக்கு, உடல் பலத்தோடு நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில் தீர்க்கம். ஆயில் எவ்வளவு நாள் இருப்பார் அப்படின்னா குறைஞ்சது 80 வயசுக்கு மேல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயிலை பொறுத்தவரை தீர்க்கமா இருக்கு, சரிங்களா? அதுக்கு அடுத்தது புத்தி ரேகையும் இருதய ரேகையும். புத்தியும் இருதய ரேகையும் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. புத்தி ரேகையும் இருதய ரேகையும் இரண்டும் சேர்ந்தால் 2 கை, அதாவது 2 நபர்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது எவ்வளவு பலம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பலமான அமைப்பு. இந்த இருதய ரேகையும் 2 கையிலையும் இருதய ரேகையும் புத்தி ரேகையும் சேர்ந்து ஒரே கோடு மாதிரி இருந்திருக்கு பாருங்க. இந்த ஒரே கோடு மாதிரி இந்த ரேகை வந்ததுன்னா இதெல்லாம் ரேர் அமைப்பு. இது நிறைய பேர் கையில இருக்காது. இருதய ரேகையும் புத்தி ரேகையும் தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்தால் இவர்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கும். என்ன திறமை இருக்கும்? அதாவது இருதயம் என்பது இதயம், நல்ல ஒரு இரக்கம், பாசம், அன்பு. இந்த புத்தி ரேகை என்பது வாழ்வில் உயரக்கூடிய ஒரு புத்தி, மனம், நல்ல ஒரு சிறப்பான வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடிய புத்தியை கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா புத்தி சிறப்பா இருக்கு, இருதயம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா ஒரு பலமான இதயம். அதாவது அந்த இதயத்துல பாசத்துக்கு இடம் இருக்குது ரொம்ப கஷ்டம். பாசம் இருக்கும், இல்லைன்னு இல்லை, அது உள்ளுக்குள்ள இருக்கும். நல்லா கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. இது மாதிரி கைரேகை அமைப்பு இருக்கும்போது பணம் சம்பாதித்து வாழ்வில் கண்டிப்பாக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. பணத்துக்காக வேண்டி வாழ்வார், பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். இந்த ஒரு எய்ம் மட்டும் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கும். பிறந்ததுல இருந்தே நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர் பெருசா சம்பாதிச்சு பெரிய ஒரு கனவு இல்லம் மாதிரி கட்டணும், ஒரு உலகத்திலேயே இந்த மாதிரி வீடு நமக்கு யாருமே கட்டியிருக்க முடியாது அந்த அளவுக்கு கட்டணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா இந்த இருதய ரேகையும் புத்தி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா இருக்கு. ஒண்ணு இங்க விதி ரேகை பாருங்க, விதி ரேகையும் இருக்கு. இன்னொரு விதி ரேகை செவ்வாய்மேட்ல இருந்து போகுது. இன்னொரு விதி ரேகை செவ்வாய்மேட்ல இருந்து போகுது. அப்படிங்கும் போது இந்த விதி ரேகை ஒரு ரேகை போகுது, ஒரு வருமானம். இன்னொரு ரேகை செவ்வாய்மேட்ல இருந்து போகும்போது வீரம், வீரியம், சண்டை போட்டு வாழ்க்கையில் திறமையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சூரிய ரேகை ஆயில் ரேகையிலிருந்து சூரிய ரேகை போகுது. சூரிய ரேகை சிறப்பா இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல சதுரத்துல சூரிய ரேகை இருக்கு, சரிங்களா? சதுரம், சூரிய ரேகை சதுரம் இருந்தால், சூரிய ரேகையில் சதுரம் இருந்தால் வாழ்வில் சுயமா சம்பாரிச்சு நிலம், சொத்து, சுகம், பெரிய வீடு, பெரிய பங்களா மாதிரி
இல்லை நலபலம், இது மாதிரிலாம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ இங்கே ரைட் ஹேண்டில் பார்த்தோம்னா சூரிய ரேகை புதிய ஆயுள் ரேகையிலிருந்து போகுது. அப்படிங்கும்போது இவர்களுடைய உழைப்பால் திறமையால் வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. குறைஞ்சது இவர் 40 வயசுல இருந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நிபுணராக எல்லாத்துலேயும் சகலமும் தெரியக்கூடிய அமைப்பு, வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு சூரிய ரேகை கொடுக்கிறது. இந்த கையில பாருங்க குரு வளையம் நல்லா இருக்கு, 2 கையிலுமே குரு வளையம் இருக்கு. இந்த குரு வளையம் இருந்தால் ஒரு அரசனுக்கு நிகரான அனுபவம் இருக்கும். ஒரு அரசனுக்கு எல்லாமே தெரியும், சகல கலைகளும் தெரியும், சகல மொழிகளும் தெரியும், எல்லாரையும் திறமை நிறைய இருக்கும். ஒரு அரசன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஊரை உலகத்தை கட்டி மேய்க்கணும்னா அந்த திறமைகள் அவருக்கு இருக்கும். இந்த குரு வளையம் இருந்தால் அவருக்கு ஒரு அரசனுக்கு நிகரான திறமை இருக்கும். திறமைனா எல்லாமே இருக்கும், A to Z எல்லாமே இருக்கும். இதுல பெண்கள் விஷயத்திலும் அதாவது தவறாக நடப்பதற்கு எந்த ஒரு முறையும் இருக்காது. கட்டுப்பாடு இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கட்டுப்பாடு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கட்டுப்பாடு இல்லாமல் உடல் உறவு நடப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்வார். அந்த மாதிரி இந்த குரு வளையத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இன்னொன்று சுக்கிர வளையமும் இருக்கு. சுக்கிர வளையம் என்ன பண்ணுது? ஆசை, காதல், இன்பம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மன்மத மேட்டை பாருங்க. இந்த மன்மத மேட்டில் ஒன்று ஒரு லவ் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் திருமணம். இந்த லெஃப்ட் ஹேண்டை பொறுத்தளவு 2 முன்னாடி நின்று போகுது, அதுக்கப்புறம் திருமணம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 27-30 வயசுல கல்யாணம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கையை பொறுத்தளவும் நான் சந்தோஷமா இருக்கணும், சரிங்களா? சந்தோஷமா இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கை. கண்டிப்பாக இவருக்கு ஒரு கையில 52 வயசுக்கு மேல சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு சதுரத்துல இருந்து, இன்னொரு கையில 40 வயசுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு. ஆக மொத்தம் 52 வயசுக்கு மேல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இவருடைய கையிலே சதுரம் முக்கோணம் நிறைய இருப்பதால் வாழ்வில் கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவார். நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு அவருக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. அவர் ஒரு பங்கு நினைச்சாங்கன்னா ஒரு 4 பங்கு வாழ்க்கையை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இவருக்கு செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு கிராசிங் ரேகை இருக்கு. எதிரிகளால் தொல்லை உண்டு. இங்க பாருங்க, செவ்வாய் மேட்ல இருந்து நேரா விதி ரேகையை வெட்டுது, ஆரோக்கிய ரேகையை வெட்டுது, சூரிய ரேகையை வெட்டுது, ஆயுள் ரேகையும் வெட்டுது. இப்படிங்கும் போது எதிரிகளால் ஒவ்வொருக்கு தொந்தரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வயதில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுல அந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் இவருக்கு உண்டு, பொறாமை உண்டு, நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ கையை பார்த்துருங்க, திரும்ப ஒரு தடவை சொல்றேன், பார்க்காதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஆயுள் ரேகை மிக சிறப்பாக இருக்கிறது. செல்வாக்கு ரேகை அந்த சுக்கிரமேடு நல்லா இருக்கு. செல்வாக்கு ரேகைகள் மேல் நோக்கின கிளைகள் இருக்கு, செவ்வாய் ரேகை இருக்கு. வளமான அமைப்பு, ஆசை அதிகமாக இருக்கிறது, ஆயுள் பலமாக இருக்கிறது, நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனோபோக்கம். எல்லாத்திலையும் A to Z ஆசை இருக்கும். சுக்கிரமேடு நல்லா இருக்கு, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு. விதி ரேகையும் இருக்கிறது. விதி ரேகையும் கீழே இருந்து இருக்கு 2 கையிலையுமே. அப்போ பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு, நனவு தெரிஞ்சதுல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காரு. கஷ்டம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு மச்ச ரேகை மீன் குறி கையில இருக்கு. மீன் குறி கையில இருந்தா போராட்டம் வாழ்க்கையில் வெற்றி, போராட்டம் வாழ்க்கையில் வெற்றி, போராடி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கோணம் ஆராய்ச்சி தத்துவம். சதுரம் நல்ல ஒரு சிறந்த வருமானம், நலம், சொத்து, சுகம் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் மேட்ல இருந்து இவருக்கு விதி ரேகை ஒன்று போறதுனால குடும்பத்துல கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, போராடி செல்வம் கிடைப்பது. அவருடைய வருமானத்தை போராடி வாங்குவார், போராடி சம்பாதிப்பார். கீழே அவருக்கு சுயமா சொத்து இருந்தாலும் அதை போராட்டம் பண்ணி வாழ்க்கையில் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் நம்ம கொண்டு போகணும். செவ்வாய் மேட்டிலிருந்து போச்சுன்னா ஆனா சண்டை சச்சரவு வரும், சண்டை போட்டாது வாங்குவார். குடும்பத்திலையும் கொஞ்சம் ஓரளவு சண்டை வரும். அந்த சண்டை போனால் குடும்பத்திலையும் எதிரொலிக்கும். இந்த மாதிரி செவ்வாய் மேட்டிலிருந்து விதி ரேகை போச்சுன்னா சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2 விதி ரேகையிலையும் சனி மேட்ல கிராசிங் இருக்கு. இவருக்கு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் நடந்து இருக்கலாம், இல்லைன்னா இதுக்கு மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
போக்குவரத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இவருடைய எச்சரிக்கை இது ஒண்ணு. போக்குவரத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டாவது, ஆரோக்கிய ரேகை இருக்குது. ஆரோக்கிய ரேகை குறைஞ்சது 65 வயசுல 60 டு 65 வயசுல இவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு உடம்பு பாதிப்பு இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா, இருதயமும் புத்தியும் சேர்ந்து ஒரே ரேகையா இருக்கு. நல்ல உடல் பலத்தோடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆயுள் ரேகையில வெட்டு தூண்டு இல்லை. ஆனா அந்த வயதில் உடல்நலம் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். அதான் புரிஞ்சுங்க. குரு வளையம் இருக்கு, ஒரு அரசபோகமான வாழ்வு காத்து இருக்கிறது. சுக்கர வளையம் இருக்கு, ஆசை நிறைய இருக்கு. சரிங்களா? சூரிய ரேகையும் இருக்கு. அந்த வயதில் 52 வயசு மேல பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி விதி ரேகை விதி ரேகை இருக்கு. 2-3 வருமானம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. காதலிக்க பிறந்தவர், காதல் வாழ்க்கையில் தொடரும், சந்தோஷம் வாழ்க்கையில் தொடரும். இவருக்கு குழந்தைகள் பார்த்தா 2 குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கைரேகை அமைப்புப்படி இவருக்கு 2 குழந்தை, கூட பிறந்தவங்க 2 பேரு. இந்த மாதிரி வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கை, என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் இருக்கும். சரிங்களா? இப்ப திறமையால் முன்னேற்றம். இவருடைய கையில நிறைய திறமை இருக்கு. திறமையால் முன்னேற்றம் அடைவார். அதுக்கப்புறம் சகலமும் செய்யும். என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அத்தனையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இவருக்கு 35 வயசு தான் இருக்கு. இவர் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார். இப்போ அயல் நாட்டில் இருக்கிறார். நான் வாழ்க்கையில சம்பாதிக்கணும், வாழ்க்கையில எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஓய்வின்றி உழைத்து கொண்டு இருக்கிறார். வாழ்க்கையில் கண்டிப்பாக இவர் நல்ல நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு எப்படி எதனால வாழ்க்கையில கொண்டு வர, இருதய ரேகையும் புத்தி ரேகையும் ஒன்னா இருக்கு. இருதயமும் புத்தியும் ஒன்னா இருந்ததுன்னா வாழ்வில் சிறந்த முன்னேற்றம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் ஆயுள் ரேகை தடமா இருக்கு. ஆயுள், உடல் பலம், மனோபலம், தைரியம், வீரியம் சிறப்பு. சுக்கிரமேடும் நல்லா இருக்கு. அப்போ சந்தோஷம், எல்லாத்துலேயுமே ஆசை நிறைய இருக்கும். வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் விதி ரேகை 2 விதி ரேகை இருக்கு. 2க்கு மேற்பட்ட வருமானம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சூரிய ரேகை இருக்கு. எல்லாருக்கும் சூரிய ரேகை இருக்கிறதுல இவருக்கு சூரிய ரேகை 30 வயசுலேருந்தே 40 வயசுலேருந்தே இருக்குது. 52 வயசுல சதுரத்திலிருந்து இருக்கு. சூரிய ரேகை இருந்தால் சிறப்பான எதிர்காலம், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புகழ் உலகம் பூரா தெரியறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு கைரேகை அமைப்பு. குரு வளையம் இருக்கிறது, சுக்கர வளையம் இருக்கிறது. இந்த குரு வளையம், சுக்கர வளையம் உங்களுக்கு தெரியும். சுக்கர வளையம்னா ஆசை அதிகமாகும், எல்லாத்துலேயும் ரொம்ப ஆசை அதிகமாகும். குரு வளையத்துல நான் ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்வு கிட்டும். அதுலேயும் பெண்களுடைய தொடர்பு, இது மாதிரி தேவையில்லாத பெண்கள் தொடர்பு அதிகமாக இருக்கு. அதை முதல்ல கரெக்ட் பண்ணணும். 1. 2வது, விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை குறைக்கணும். 2. 3வது, அவர் உடம்புல ஒரு 65 அந்த மாதிரி வயசுல வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வேற எதுவுமே கிடையாது. என்ன நினைக்கிறாரோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு மனோபோக்கம். இந்த 3 மட்டும் தான் எச்சரிக்கையா இருக்கணும். மிச்சப்படி அவர் கையில நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு மனோபோக்கம். உடம்புல பலம் இருக்கும், தைரியம் இருக்கும், வீரியம் இருக்கும். நல்லா செயல்படுறதுக்கு உடம்புல பலம் இருக்கும். மனசு கனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாசம் கம்மியா இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில கண்டிப்பாக உயர்ந்தே தீர்வார். இந்த கைரேகை அமைப்பு அப்படி இருக்கு. இது மாதிரி கைரேகை அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா எப்படி, அதாவது ஏதாவது 1-2 ரேகையாவது இருக்கும்ல. இப்போ இந்த இருதய ரேகையும் புத்தி ரேகையும் சேர்ந்து வர்றது இது ரேர் அமைப்பு. மிச்சப்படி இந்த ரேகைகள் ஏதாவது ஒன்று இருந்தா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.